நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக மகரம் ராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்கிறாங்க. அதில் பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாங்க. பட் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. தனது வாத திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் மகரம் ராசிக்காரர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகுங்க. மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. செவ்வாய் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாங்க. நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம். சுக்கிரனின் சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலன்களை தருங்க. தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்குங்க. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தருங்க. பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்குங்க. அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரத்து திருப்தியை தருங்க. கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாங்க. கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். செயல்திறமை வெளிப்படுங்க. சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மனதில் இருந்த கவலைகள் நீங்குங்க. இப்ப வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் உத்திராடம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. எதையும் வெளிப்படையாக பேசி வாழும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க. தனஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சரித்த உங்கள் ராசிநாதன் வக்கிரம் அடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைகள் உண்டாகுங்க. குரு பகவானால் உங்கள் நிலைமையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குலதெய்வ அருள்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் லாபம் அடையுங்க. போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். பணியில் இருப்பவர்களின் கோரிக்கை நிறைவேறுங்க. புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க. முயற்சி இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் செயல் யாவும் வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இக்காலத்தில் அடைவீங்க. வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்துங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேரும். பாக்கியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வந்து சேருங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பெரியோர்கள் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்று நிலைமைகள் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் நெல்லையப்பரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முயற்சியால் முன்னேற்றங்கள் காணும் மாதமாக இருக்குங்க. யோகக்காரகன் ராகு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாக்குவாருங்க. தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க வைப்பாருங்க. உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களை உயர்த்துவாருங்க. வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவாருங்க. ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தை ஏற்படுத்துவாருங்க. குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவாருங்க. வெளியிட செல்வாக்கை பன்மடங்கு உயர்த்துவாருங்க. பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமைகள் ஏற்படுங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும். திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேருங்க.
ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணம் பல வழிகளிலும் வந்து சேருங்க. கடன்கள் அடைபடும். அருகில் உள்ள கோயில்களில் நீங்களே முன்னின்று திருப்பணிகளை நடத்துவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தியாகுங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலர் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வாங்க. உங்களுக்கான பரிகாரம் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட வளம் உண்டாகுங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. உண்மையை உணர்ந்து வாழ்கின்ற உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முயற்சியின் அளவிற்கு முன்னேற்றங்கள் காணும் மாதமாக இருக்குங்க. உங்கள் நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கும் என்றாலும் நிதானித்து செயல்படுவது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் தோன்றும். அதில் அவசரப்பட வேண்டாம். குரு பகவான் அங்கே இணைந்து இருப்பதால் எல்லாம் நன்மையில் முடியுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் பிரச்சனைகள் காணாமல் போகுங்க. தடைகளையெல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும். வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் உடல் நிலைமையில் உண்டான பாதிப்புகள் முழுமையாக விலகுங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் வந்து சேரும். புதிய சொத்துக்கள் சேருங்க. கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. மாணவர்களின் மேற்படிப்பு கனவுகள் நனவாகுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகுங்க. விஐபிகள் ஆதரவுகள் இக்காலத்தில் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நினைப்பதை நினைத்தபடி செய்து கொள்வீங்க. எல்லா வகையிலும் உங்கள் செல்வாக்கு உயருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கான பரிகாரம் நரசிம்மரை வழிபடுவதால் நன்மைகள் உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.